உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர்ன்னு சொல்றாங்களே மன அழுத்தம் அது குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க மேற்கொள்ள லாபகரமான நல்ல ஒரு பயனையும் சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கி தருங்க. எனவே வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாவே இருக்கோம். உங்க நலன்னு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இறைவனுடைய பரிபூர்ண அருள் செல்வம் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி மே மாதம் 2022 வருடம் வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் மிகச்சிறந்த நிலையில் 7 7ஆம் இடத்தில் சுக்கர பகவான் உடன் சேர்க்கை பெற்றுள்ளார். குரு பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை இன்றைய தினம் மிகச்சிறந்த நலன்மையை நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வழங்குங்க. இன்றைய தினம் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல வலுவாக காணப்படுகிறாருங்க. இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான வெற்றிகரமான தினமாக கண்டிப்பா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்க முழுசா பாருங்க. அப்போதான் என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நாளா நீங்க அமைச்சுக்க முடியுங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நீங்க முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் கண்டிப்பா செய்யணுங்க. எந்த விதமான காரணங்களும் கொண்டு நீங்கள் இன்றைய தினம் அதை தள்ளி வைக்க வேண்டாம். குறிப்பாக திருமண தடைகள் நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க. எனவே நமது கன்னிராசி அன்பர்கள் திருமணத்திற்கு கொடுத்த அனைத்து விதமான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளலாம். எந்த விதமான தயக்கமோ இல்லை. இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது என்பதால் அதை நினைத்து நீங்கள் கவலைகளோ கொள்ள வேண்டாம். அக்னி நட்சத்திரத்திற்கும் நமது திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே நீங்கள் தாராளமாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேள சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அருமையான கெட்டிமேள சத்தம் கொட்டும் காலம் உங்களுக்கு இப்பொழுது நெருங்கி வந்துள்ளதுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பெறும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. அதை நீங்க இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல ஃபியூச்சர் உங்களுக்கு நீங்க அமைச்சுக்க முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் வெற்றி கொண்டாட்டங்கள் அதிகமா இன்னைக்கு காணப்படுகிற அளவுக்கு நீங்க சிறந்த வெற்றிகளை பெறுவீங்க. அளவு கடந்த ஆனந்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சி ஆனந்தத்தை உங்களது நண்பர்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நாளா நீங்க அனுபவிச்சுக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே அதையும் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த அல்லது உங்களுடன் சரியான ஒரு அக்கறை கொண்டுள்ளவர்களுடன் நீங்கள் கொஞ்சம் உண்மையா இருக்கணுங்க. சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாம போனா நீங்க சற்று மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் தகவல் பரிமாற்றத்தை பொறுத்தவரை மிகச்சிறப்பான அளவில் மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த விதமான கான்வர்சேஷன்லையும் மிக தெளிவா பேசி முடிவெடுத்துக் கொள்றது ரொம்ப முக்கியங்க. புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எனவே இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ளல் அதிகரித்துக் கொள்ள தேவையான கேள்விகள் திருப்பி கேட்டு உங்களுடைய புரிதலை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க. புரிதல் இல்லாமல் போனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷராக வாய்ப்பில் இருக்குது. அதை தவிர்த்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலர் அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை ஆகியோருடன் நீங்கள் எந்த விதமான பிளாக்மெயில்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில மிரட்டல்களை இன்றைய தினம் நீங்கள் செய்கிறது கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் தொழிலதிபர் போல நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை பெற்றாலும் யாருடனும் உங்களது அந்தரங்கமான விஷயங்கள் உங்களது தொழில் ரகசியங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாங்க. நீங்கள் எவ்வளோ நெருக்கமானவர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது தொழில் ரகசியங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சிக்கல்களை அதை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உருவாக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை நீங்கள் தேவையில்லாத வேலைகளாக எந்த விதமான ரகசியங்களையும் யாரிடம் ஷேர் பண்ணிக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவும் பிசினஸ்க்காக நீங்கள் போகிற பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் வாக்குவாதம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதியான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை அமையும். குடும்பத்துடன் சில மதிப்புமிக்க நிகழ்ச்சிகளில் இன்றைய தினம் கலந்து கொண்டு மதிப்புகளை இன்றைய தினம் நீங்கள் பெருமைமிக்க நல்ல தினமாக மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நல்ல ஒரு புகழ் கூடக்கூடிய ஒரு சிறந்த நிலை காணப்படுதுங்க. அனைத்து விதமான வியாபாரங்களும் மிகச்சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி இன்றைய தினம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய நீங்கள் இன்றைய தினம்
கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில பெரிய அளவு எந்த தொந்தரவும் வராது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில உடல் தொந்தரவுகளுக்கு நீங்க வழக்கமான மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் உங்களுக்கு வராதுங்க. ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினத்த மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிந்து கொள்ள வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா இன்னைக்கு அமையும். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1ஆம் நம்பர் 1 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமையுங்க. நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதனால நமது வீடியோ போடுறதுக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனா அது அமையுங்க. மேலும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா தினசரி சுட சுட கிடைக்கும். நமது வீடியோவை நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு புரிதல் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நாளா இன்னைக்கு அமையுங்க. எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் புரிதல் காரணமாக நீங்கள் அனைத்தையும் வெல்ல முடியுங்க. எனவே வெற்றிகரமான வாழ்க்கை அமையணும்னா கருத்து வேறுபாடுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்க கான்வர்சேஷன் மூலமா உட்கார்ந்து அமர்ந்து பேசுங்க. நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடன் அல்லது நண்பர்களுடன் யாரோட வேணாலும் இருக்கலாம். கருத்து வேறுபாடுகளை இன்றைய தினம் தீர்த்துக் கொள்ள அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. வாழ்க்கை துணையின் வழியாக இருந்து வந்திருந்த சில கருத்து வேறுபாடுகள் கூட இன்னைக்கு கண்டிப்பா குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது சிலர் வதந்தி வீண் பழி போட்டிருப்பாங்க. அதற்கான நல்ல ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்து வந்திருந்த மன உளைச்சல்கள் அப்படி வீணான பழிகள் வதந்திகள் உங்கள் மேல திணிக்கப்பட்டிருந்தா அது இன்னைக்கு உங்களுக்கு மன உளைச்சல்களுக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. அந்த விதமான மன உளைச்சல்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க யாரோடையும் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சகோதரர்களும் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்லமான விஷயமா உங்களுக்கு அமையுங்க. எனவே அனுசரிச்சு போங்க. நல்ல நன்மைகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய விதமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே அமையும். எனவே பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நன்மைகள் உண்டு. எனவே தயங்காமல் பயணங்கள் மேற்கொள்ளலாம். மருத்துவம் தொடர்பான சிகிச்சைகள் நீங்கள் இன்றைக்கு மேற்கொண்டீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மருத்துவம் தொடர்பான சிகிச்சைகள் இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் தள்ளிப்படாமல் மேற்கொள்ளலாம். நல்ல நன்மைகள் உண்டு. தேவையான உதவிகள் அனைத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால காரிய வெற்றிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் கன்னியுடைய ராசி சேனலுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.